ஒவ்வொரு வருஷமும் உங்க குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாகும்போது உங்க சேமிப்பெல்லாம் கரைஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய தலைவலி. ஆனா ஒரு சரியான திட்டம் இருந்துச்சுன்னா இத டென்ஷனே இல்லாம சமாளிக்க முடியும். அது எப்படின்னா இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். வாங்க, இதை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 8லிருந்து 12%. இது என்னன்னு தெரியுமா? இந்தியால கல்விக்காகிற செலவு ஒவ்வொரு வருஷமும் ஏறுற வேகம். யோசிச்சு பாருங்க, நம்ம மளிகை சாமான் விலை ஏறுறத விட, வீட்டு வாடகை ஏறுறத விட பல மடங்கு வேகமா ஸ்கூல் ஃபீஸ் ஏறிட்டு இருக்கு. இந்த சவாலை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம்? இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. இடது பக்கம் உயரமா நிக்கிற இந்த ப்ளூ கலர் பார் தான் 12% வரைக்கும் போற கல்வி பணவீக்கம். அதுக்கு பக்கத்துல ரொம்ப சின்னதா இருக்கிற இந்த பச்சை பார் தான் நம்ம பேங்க் சேமிப்புக்கு கிடைக்கிற வட்டி, அதாவது வெறும் 7%. இந்த கேப் தான் வருஷம் பெருசாயிட்டே போய் நம்ம பட்ஜெட்டை காலி பண்ணது. அப்போ நாம முதல்ல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனநிலையை மாத்துறது தான். ஸ்கூல் ஃபீஸை மாசம் கட்டுற கரண்ட் பில்லோ ஃபோன் பில்லோ மாதிரி பார்க்காதீங்க. அது உங்க குழந்தையோட 15 வருஷ எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கோல், ஒரு முக்கியமான முதலீடு. இந்த ஒரு சின்ன மைண்ட் செட் மாற்றம் உங்க மொத்த ஃபைனான்ஷியல் பிளானிங்கையே மாத்திடும். சரி, ஸ்கூல் ஃபீஸ்னா வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்கு பின்னாட நிறைய செலவு ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்மளாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? ஸ்கூல் ஃபீஸ் மட்டும்தான் செலவுன்னு. ஆனா உண்மையில அது ஒரு ஐஸ்பர்கோட நுனி மாதிரி தான். இந்த ஸ்லைட பாருங்க. அந்த தண்ணிக்கு கீழே என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. டிரான்ஸ்போர்ட், புக்ஸ், யூனிஃபார்ம்ஸ், ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், கோச்சிங் கிளாஸ்னு, அடடா இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு இல்லையா? இது எல்லாம் சேரும்போது தான் மொத்த செலவு நம்ம நினைச்சதை விட பல மடங்கு அதிகமாயிடுது. அப்பாப்பா, இவ்ளோ செலவு இருக்கா? இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? நம்ம மத்த கனவெல்லாம் என்ன ஆகுறது? கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதுதான் இது. உங்க மொத்த குடும்ப வருமானத்துல 10லிருந்து 15% மேல கல்வி செலவுகளுக்காக போகவே கூடாது. இந்த லிமிட்டை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் உங்க எமர்ஜென்சி ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட் பிளான், ஏன் ஒரு வீடு வாங்கணுங்கிற கனவு, இது மாதிரி மத்த முக்கியமான கோல்ஸ் எல்லாம் அடி வாங்கும். ஓகே, இவ்ளோ நேரம் ப்ராப்ளம் பத்தி பேசிட்டோம். இப்ப அதுக்கான தீர்வுக்கு வருவோம். உங்க குழந்தையோட படிப்பை டென்ஷனே இல்லாம பிளான் பண்ண 2 சூப்பரான வழிகள் இருக்கு. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா 2 வழி இருக்கு. முதல் வழி ரோலிங் ஃபீ பஃபர். இது ரொம்ப சிம்பிள். வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறது. 2வது எஸ்ஐபி பிளஸ் எஸ்டபிள்யூபி மாடல். இது குழந்தைங்க சின்ன வயசா இருக்கும்போதே மாசம் இன்வெஸ்ட் பண்ணி தேவைப்படும் போது பணத்தை எடுத்துக்கிற ஒரு லாங் டேர்ம் பிளான். இந்த 2ல நாம இன்னைக்கு இந்த ரோலிங் ஃபீ பஃபர் பத்தி தான் ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஏன்னா இதை யாரு வேணாலும் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு வழி இது. அந்த இன்னொரு மாடல் இருக்கே, அதை பத்தி நாம கண்டிப்பா இன்னொரு நாள் விளக்கமா பேசலாம். இப்போதைக்கு இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ரோலிங் ஃபீ பஃபர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க குழந்தையோட 2லேருந்து 3 வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸை தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வைக்கிறது. திடீர்னு ஸ்கூல் ஃபீஸை ஏத்திட்டாலோ இல்ல நம்ம வருமானத்துல ஏதாவது ஏற்ற இறக்கம் வந்தாலோ இந்த பணம் ஒரு கவசம் மாதிரி நம்மள காப்பாத்தும். குழந்தையோட படிப்புல எந்த பாதிப்பும் வராது. சரி, இந்த பஃபர் பணத்தை சும்மா பேங்க்ல வைக்கலாமா? வேண்டவே வேண்டாம். அப்ப எங்க இன்வெஸ்ட் பண்றது? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் தான் இதுக்கு பெஸ்ட்ங்கறாங்க. ஏன் தெரியுமா? இந்த சார்ட்டை பாருங்க. அதுல உங்க பணத்துல ஒரு பெரிய பங்கு, அதாவது இந்த ப்ளூ கலர்ல இருக்க 65லிருந்து 80% அது ஈக்விட்டில, அதாவது பங்குச் சந்தையில இன்வெஸ்ட் ஆகும். சோ நல்லா வளரும். அதே சமயம் மீதி இருக்கிற ஒரு சின்ன பங்கு, இந்த வயலட் கலர்ல இருக்க 20 to 35%, அது டெப்ட்ல, அதாவது கடன் பத்திரங்கள்ல சேஃபா இருக்கும். சோ வளர்ச்சியும் இருக்கு, பாதுகாப்பும் இருக்கு. ஒரே கல்லுல 2 மாங்கா மாதிரி. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? இது ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் சைக்கிள் தான். டென்ஷனே இல்லாம செய்யலாம். ஸ்டெப் 1, ஸ்கூல் வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை இந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்துடுங்க. ஸ்டெப் 2, அந்த வருஷம் முழுக்க மாசம் எஸ்ஐபி மூலமா கொஞ்சமா பணத்தை போட்டு எடுத்த பணத்தை திரும்ப நிரப்பிடுங்க. ஸ்டெப் 3, உங்க குழந்தையோட படிப்பு முடிகிற வரைக்கும் இதே சைக்கிளை வருஷம் ரிப்பீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, இப்போ இந்த முழு விஷயத்துல இருந்தே நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை பாதுகாக்க சில ஸ்மார்ட்டான பழக்கங்களை இப்போ பார்க்கலாம். சரி, இதோ உங்களுக்கான சில ப்ரோ டிப்ஸ். முதல்ல, ஸ்கூலை ஆரம்பத்திலே யோசிச்சு செலக்ட் பண்ணுங்க. நடுவுல மாத்தினா செலவு ரொம்ப அதிகமாகும். 2வது, முடிஞ்சா ஸ்கூல் பக்கத்திலே வீடு பாருங்க. டிரான்ஸ்போர்ட் செலவுல ஒரு பெரிய அமௌண்ட் மிச்சமாகும். 3வது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட்லியான ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூல்னு எந்த அவசியமும் இல்ல. கடைசியா, முதல் வருஷத்துக்கு மட்டும் பட்ஜெட் போடாதீங்க, மொத்த 15 வருஷத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பிளான் போடுங்க. கடைசியா இந்த ஒரு வரியை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. கல்விய அதிர்ஷ்டத்துல விட்டுட முடியாது. இது ஏதோ லாட்டரி மாதிரி இல்ல,
நம்ம குழந்தையோட எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. சரியா பிளான் பண்ணா அதை பிரகாசமா மாத்தலாம். ஆக இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து உங்க குழந்தையோட பாதுகாப்பான எதிர்காலத்துக்காக நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன? யோசிங்க. உடனே ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைங்க. பிளான் பண்ணுங்க, செயல்படுங்க. உங்க குழந்தையோட கல்வி பயணத்தை டென்ஷன் இல்லாம சந்தோஷமா மாத்துங்க.